இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குமா, பண வரவு அதிகரிக்குமா, குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்குமா இல்லையா, புதிய வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி மாதத்தோட தொடக்கத்தில் எதனால் கூடுதல் கவனம் செலுத்தணும், வியாபாரிகளுக்கு லாபம் எப்படி இருக்கும், வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் எந்த மாதிரியான பலன் இருக்குது, திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்குமா இல்லையா, ஆரோக்கியத்தில் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், எந்த தவறை தவிர்த்திங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக மாற்ற முடியுங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அதனால் கும்பராசிக்காரங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாமல் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நாங்கள் சொல்ல வர கருத்து என்னென்னு உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் பணியிடத்தில் மறைமுக எதிர்ப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட வளர்ச்சியை சிலர் விரும்பாமல் இருக்கலாம். அதனால் அலுவலகத்தில் பேசுகிற வார்த்தையிலையும் எடுக்கிற முடிவுலையும் கூடுதல் கவனம் ரொம்ப அவசியம். தேவையற்ற வாக்குவாதத்தையும் கருத்து மோதல்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படலாம். குறிப்பாக சொல்லணுன்னா, நீங்கள் பேசுகிற வார்த்தையினால தான் கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால் பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவை. கோபத்தை விட பொறுமையை தேர்வு செஞ்சீங்கன்னா பிரச்சனை விரைவாக தீர்ந்துடும். பிள்ளைகள் மற்றும் கல்வி, குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு அவர்களோட கல்விக்காக சில செலவு ஏற்படலாம். ஆனால் அந்த செலவு எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். மாணவர்களும் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். அடுத்து திருமண வாழ்க்கை. மாதத்தோட அதாவது ஆணி அமாவாசைக்கு அப்புறம் அந்த மாதத்தோட 2வது பாதியில் குடும்பத்தில் இருந்த சில மனக்கசப்பு நீங்கும். கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் உருவாகும். வாழ்க்கை துணையோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மூலம் பொருளாதார நன்மையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதிநிலையை பார்த்தா வருமானம் மெதுவாக அதிகரிக்கும். தாமதமாக இருந்த பண வரவு கிடைக்கலாம். ஆனால் தேவையற்ற செலவை கட்டுப்படுத்த வேணும். அதிக லாபம் கிடைக்கும்னு கூறி வரும் ஆபத்தான முதலீடை தவிர்க்கிறது நல்லது. அதாவது உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் இருக்குது, இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதை நல்லா ஆராய்ஞ்சு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணி அது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு, அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல காலமாக தான் இருக்கும். மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்பு வழங்கப்படலாம். அதை வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சிங்கன்னா பாராட்டும், பதவி உயர்வு அல்லது ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையும். வியாபாரிகளுக்கு இந்த காலம் நல்ல லாபம் தரக்கூடிய காலமாக தான் இருக்கும். வெளிநாடு தொடர்பு மூலம் தொழில் வளர்ச்சி அடையும். இணைய வழி விற்பனை செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான திட்டங்களும் வெற்றி பெறும். அடுத்து கலைஞர்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்பு கிடைக்கும். திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ரசிகர்களோட ஆதரவு அதிகரிக்கும். வருமானமும் புகழும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற நல்ல காலமாக தான் இது இருக்கும். மாணவர்களுக்கு ஆணி அமாவாசைக்கு அப்புறம் மிகவும் சாதகமானது. கல்வியில் முழு கவனம் செலுத்துவாங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர்களோட ஆலோசனை நல்ல பலனை தரும். உயர்கல்விக்கான முயற்சியும் வெற்றி பெறும். ஆரோக்கியத்தை பொறுத்த விட கடந்த மாதத்தை விட முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் டிப்ரெஷன், தூக்கமின்மை போன்ற சின்ன பிரச்சனை இருக்கும். சத்தான உணவு, போதுமான தூக்கம், உடற்பயிற்சி மற்றும் தண்ணீர் அருந்தும் பழக்கத்தை கடைபிடிச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் மீண்டு வர முடியும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மரியாதை, செல்வாக்கு மற்றும் புதிய பொறுப்பு கிடைக்கலாம். இதுவரை இழந்திருந்த பெயர், புகழ் மற்றும் வாய்ப்புகள் மீண்டும் பெற காலமாக தான் இது உங்களுக்கு அமையும். கவனம் தேவை. ஆனால் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. குறிப்பாக பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது பெரிய சண்டையில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வார்த்தையை பேசும்போது யோசித்து அப்புறமேட்டு பேசுகிறது ரொம்ப நல்லது. மொத்தத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் கலவையான பலனை தந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதகமாக தான் மாறும். ஆரம்பத்தில் சில சவால், பொறுப்பு மற்றும் சிறிய தடை இருந்தால் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டிங்கன்னா அதை வந்து எளிதாக கடந்து செல்ல முடியும். தொழிலில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, புதிய வேலை வாய்ப்பு, வியாபாரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, வாழ்க்கை துணையோட ஆதரவு மற்றும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் போன்ற பல நல்ல பலன் இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில்
ஆரோக்கியம், தேவையற்ற செலவு மற்றும் அவசர முடிவு போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.